கார்த்திகேயன் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். பாஜக இதை செய்தது, காங்கிரஸ் இதை செய்தது, இதை செய்யவில்லை, இப்படி தான் ஒரு நரேட்டிவ்ஸ் எப்போதுமே செட் பண்ணுவாங்க. அப்புறம் சித்தாந்த ரீதியான நரேட்டிவ்ஸ் இருக்கும். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழான்னு சொல்கிறது இந்தியாவுடைய எலெக்ஷன். ஆசியாவுடைய 2 மிகப்பெரிய காங்க்ளோமரேட்னு சொல்லக்கூடிய 2 பெரிய பிஸ்னஸ் மேன்கள் இன்னைக்கு பேசு பொருளாகி இருக்கிறார்கள். அம்பானி அதானி ஏன் குறித்து ராகுல் பேசுவதில்லை, டெம்போவில் பணம் அனுப்பினதும் சைலண்ட் ஆயிட்டாரு ராகுல் அப்படின்னு பிரதமர் மோடியே ஒரு பேச்சை தொடங்கி வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? ராகுல் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறார் ஒரு பக்கம், தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டும் இருக்கிறார் ராகுல் காந்தி. இப்படி பிரதமரோட நெருக்கமாக இதுவரைக்கும் ராகுல் தான் பேசிட்டு இருந்தார் அம்பானி அதானியை. இப்போ திடீரென்று அம்பானி அதானி ராகுலுக்கு நெருக்கமானவர் என்று பிரதமரே பேசுகிறாரே, அதற்கு என்ன காரணம்? இல்லை, சொல்லும் போதே உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லையா? அதுதான் விஷயம். ஒரு பதட்டத்தில் அதாவது கார்கே தான் ரொம்ப பிரியங்கா காந்தி தான் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவர் ஒரு பதட்டத்தில் அவருடைய நண்பர்களையே அவரே காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார், அவரே அவர் நண்பர்களை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்னது போல் இந்த நேத்திக்கு பேசுகிறார், நேற்று 8 தேதி, மே 2 கர்நாடகாவில் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேதியாக ஒரு பட்டியலே இருக்குது, 2, 5, 6, 7, 4ன்னு ஒவ்வொரு நாளும் எங்கெங்கே கர்நாடகாவில் என்ன பேசினார், மத்திய பிரதேசத்தில் என்ன பேசினார், மகாராஷ்டிராவில் என்ன பேசினார், ஒவ்வொரு இடமா பட்டியலே இடுறாங்க. எல்லா இடத்துலையும் அதானியை பற்றி பேசியிருக்கார், அம்பானியை பற்றி பேசியிருக்கார். இன்ஃபேக்ட் ஜெயராம் ரமேஷ் ஒரு புள்ளிவரமே கொடுத்துருக்காரு. ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து மட்டும் கடந்த 1 மாதம் 1.5 மாதத்தில் மட்டுமே 102 முறை அதானி குறித்து பேசியிருக்கார், 24 முறை அம்பானியை குறித்து பேசியிருக்கார். ஸோ பேசல அப்படின்னு சொல்லி ஏதோ புதுசாக இவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னார். நம்ம விஷயங்கள் பார்க்கும் பொழுது அவர் இன்ஃபேக்ட் கடைசியாக பேசின ஸ்பீச்சில் கூட ஜேபிசி கேட்குறாரு. பிரதமர் பேசுனதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, நாங்கள் ஜேபிசி கேட்டிருக்கோம், கண்டிப்பாக உங்களை விசாரிப்போம், நீங்கள் செஞ்சதை தெரியாமல் நீங்கள் கண்ணாடியை பார்த்து தப்பாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஜோக் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரதமர் அவர் செய்யக்கூடிய விஷயங்களை மித்தவங்க மேலே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காரோன்னு ஒரு நகைப்புக்குரிய விதத்தில் ராகுல் காந்தி பேசினார். அது உண்மையும் கூட. ஏன்னா நீங்கள் இப்போ இந்த இஷ்யூவை ஐசோலேட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களில் குறிப்பாக 2023 ஜனவரியிலிருந்து நடந்ததை வைத்து இப்போ இதோட சேர்த்து பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் காந்தி என்றோ ஒரு முறை பேசினதற்கு, அந்த 2019 பிரச்சாரத்தில் மோடி குறித்து பேசியதற்காக அந்த ஹிண்டன்பர்க் ஜனவரி 2023 வெளியே வந்ததுமே பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசினதுனால அவர் தகுதி நீக்கத்துக்கு உடனடியாக உட்படுத்தப்பட்டார். 1 வருஷமாக தூங்கிட்டு இருந்த கேஸு 4 வருஷமாக தூங்கிட்டு இருந்த கேஸு தட்டி எழுப்பப்பட்டு அவருக்கு பதவி பறிப்பு அளவுக்கு போச்சு. ஒரே நாளில் எல்லாமே வேக வேகமாக நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு மீது வழக்கு எல்லாம் போட்டு எல்லா பெரிய விஷயங்கள் நடந்தது. அதே போல் தான் மஹுவா மொய்த்ரா இன்னொருவர் அந்த அதானி குறித்து, அதானியும் மோடியினுடைய அந்த தொடர்பு குறித்து ராகுல் காந்தி போல மிகவும் வலுவாக பேசிய இன்னொரு நபர் டிஎம்சி எம்பி மஹுவா மொய்த்ரா. அப்போ அவர்களும் தொடர்ந்து என்ன இது அந்த சமயத்தில் தான் இவர் அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை வச்சு ப்ரிவிலேஜ் மூவ் பண்ணுறோன்னு சொல்லி அவரையும் தகுதி நீக்கம் செய்யப்படுது. அவருக்கு எதிரான ஜேபிசி வேற போட்டு அந்த கமிட்டிக்கு விசாரணைக்கு எல்லாமே கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது எந்த அளவிற்கு மோடி அதானி குறித்து பேசும்போதெல்லாம் அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த ஹிண்டன்பர்க் வந்தப்போ அந்த பாராளுமன்ற டிபேட்டில் அந்த படத்தை காமிச்சு அதானி குறித்து பேசிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, மோடி அந்த அதானி லிங்க் குறித்து ராகுல் காந்தி பேசியதும் சரி, மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்யசபாவில் பேசினதும் சரி, எல்லாமே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. ஆனால் அந்த அவ்வளவு பாதுகாப்பாக, அது மட்டும் இல்லை, அந்த ஹிண்டன்பர்க் பிரச்சனை வந்தப்போ பாராளுமன்றத்தில் அவை குறிப்பிலிருந்து அதானி குறித்து பேசிய பயிற்சிகளை எல்லாம் நீக்கிய பாஜக வெளியே தொடர்ந்து பாஜகவினர் அதானி நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடியவர், அற்புதமான ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னு அவருக்கு நற்சான்று கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லா இதுலேயும். இவர் ஷார்ட் செல்லிங் அந்த ஹிண்டன்பர்க் எப்படி ஷெல் கம்பெனிகள் மூலமாக பணத்தை உள்ள கொண்டு வரான்றதெல்லாம் விதிமீறல்கள்லாம் அம்பலப்படுத்தினப்போ எதிர்க்கட்சிகள் அந்த பிரச்சனையை எழுப்பினப்போ அதானிக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தது இந்த பாஜகவும் அதனுடைய பேச்சாளர்களும். இன்று அதுக்கு மாறாக என்ன சொல்றாரு, கருப்பு பணத்தை அவர் வெறும் பணம் கொடுத்தோன்னு சொல்ல, கருப்பு பணத்தை டெம்போவில் வச்சு பேக்கில் கொண்டு போய் காங்கிரஸ் கொடுக்குறாங்க. இப்போ 10 ஆண்டுல கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொன்னாங்களே, அது என்னாச்சு? அப்போ அதானியும் அம்பானியும் கருப்பு பணம் பல கோடிகள் வச்சிருக்காங்க அப்படின்றத இவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஏன் இடியோ சிபிஐயோ அதானி அம்பானிக்கு எதிராக விசாரணை நடத்தவில்லை? இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்குறதில்ல, இடிஐ சிபிஐ விசாரிக்க சொல்ல வேண்டியதுன்னு. ஏன் அந்த இடியும் சிபிஐயும் அதானியோ அம்பானியோ இல்லை ஒருவேளை டெம்போவில் பணம் கொடுத்திருந்தால் காங்கிரஸ் விசாரிக்க வேண்டியதுன்னு?
ஏன் செய்யவில்லை? அப்போ அதுதான் சொல்கிறேன்ல, வந்து கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னு சொல்லுவோம். குட்டு வெளிப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பதட்டத்தில் வந்து அந்த தோல்வின்னு நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசியல் விமர்சனமாக போகும். ஆனால் களம் வந்து தனக்கு சாதகமாக இல்லை, அதில் வந்து எதிர்க்கட்சிகள் வலு பெறுகின்றன அப்படின்றத உணர்ந்த பிரதமர் இப்போ அவருக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து அவர் பேசுகிறார். ஆரம்பத்தில் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ பற்றி பேசினார். கேள்வி அதாவது வந்து இப்போ நீங்க சொன்னது மாதிரி டைம்லைன் படி நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள ராகுல் விமர்சிச்சது. இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் தேதி அறிவிக்கும் போது ராகுல் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார். அப்போது கூட ஃபினான்ஸ் எக்ஸ்பிரஸ்லேருந்து எல்லாத்தையும் காமித்து அந்த புகைப்படங்களை காமித்து தான் இதே விமர்சனங்களை தான் பேசுறாங்க. அப்படியான ஒரு சூழல்ல பிரதமர் மோடி ஏன் வந்து அவரே இந்த பேச்சை ஓபன் பண்றாருன்னா அதற்கான ஒரு காரணம் என்னவா இருக்கணும், அதோடைய பின்னணி என்னவாக இருக்கணும்? தொடர்ந்து ராகுல் விமர்சித்து கொண்டிருக்கிறாருங்கிறதுக்கான எவிடன்ஸ், டாக்குமெண்ட் எல்லாமே, வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி பிரதமர் பேசுகிறாருங்கும் போது இதற்கு என்ன காரணம், இதோடைய பின்னணி என்ன, இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒரு ஸ்பெகுலேட்டிவா நம்ம ஒரு ஹைபோதசிஸ் எடுத்து பார்த்தோம்னா, ஒருவேளை கார்ப்பரேட்டுகள் வந்து அலை வந்து வேறு பக்கம் மாறி அடிக்கிறதுன்றதை உணர தொடங்கி இருக்கிறாங்களோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை இவர் பேச்சுப்படி அது உண்மைன்னு வச்சுக்கோமே. அப்படின்னா என்ன காரணத்திற்காக எலக்டோரல் பாண்டுகளாக 8,200 கோடி பாஜகவிற்கு 50% கொட்டி கொடுத்த கார்ப்பரேட்டுகள் இன்று மோடி வாயாலேயே வந்து காங்கிரஸுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற வார்த்தைகளை சொல்கிறாருன்னா, அப்போ கார்ப்பரேட்டுகள் வந்து அடுத்தது ஒரு வேளை வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரப்போகுதுன்ற நிலையை அவர் சொல்வதை வாக்குப்படி பெற்றா அந்த கூற்றுப்படி அப்போ அந்த நிலைக்கு மாறிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே போல் இன்று தொடர்ந்து காலமாக 10 ஆண்டுகள், குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளாக மோடி அவர்களை தொடர்ந்து ஆதரவாக பேசி அவருக்கு ஆதரவு செய்திகள் மட்டுமே போட்டு எதிர்க்கட்சிகளை மட்டுமே வந்து டார்கெட் செய்யக்கூடிய விதத்தில் மோடிக்கு ஆதரவாக இருந்ததாக சொன்னப்பட்ட அந்த கோடி மீடியான்னு சொல்லக்கூடியவர்கள் கடந்த சில நாட்களாக, குறிப்பாக ஒரு வாரமாக போடக்கூடிய செய்திகள் தொடர்ந்து மோடிக்கு எதிரான செய்திகள், இல்லை பிஜேபியை கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய செய்திகள் வந்து வரக்கூடியதாக இருக்குது. அதில் சில முக்கியமான ஊடகவியலாளர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் வந்து அந்த பதவிகளெல்லாம் விட்டு போனதாக கூட செய்திகள் வருது. நம்ம அதுக்குள்ளே ரொம்ப வி நீட் நாட் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். ஆனால் என்னென்னா இந்த பதட்டத்தில் தான் வந்து அவர் சில விஷயங்களை வந்து, ஏன்னா அதில் ஒரு அடிப்படையான விஷயம், அவர் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பற்றி சொன்னதாகட்டும் சரி, இல்லை காங்கிரஸ் இதை பிடுங்கிடும், தாலியை பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துரும், 2 எரும மாடு வச்சுருந்தா 1 பிடிங்கி கொடுத்துரும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இடஒதுக்கீட்டில் காங்கிரஸ் எதிராக இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசின விஷயங்களும் சரி, இட்டுக்கட்டி இல்லாத விஷயங்களை பேசியதாகணும் சரி, இப்போ இருக்கிறதும் சரி, தொடர்ந்து வந்து அப்போ ஒரு அஜெண்டா செட் பண்ணக்கூடிய இடத்தில் இல்லை. ஒரு பாசிட்டிவ் நேரேட்டிவ், தனக்கு சாதகமான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணக்கூடிய நிலையில் வந்து மோடி இல்லையோ, ஒரு ரொம்ப பலவீனமாக உணர்கிறாரோ அப்படின்னு. ஏன்னா 10 ஆண்டுகள் வந்துருச்சு, நீங்க திருப்பியும் போய் விக்டிம் கார்டு ப்ளே பண்ண முடியாது. பாக்குறீங்களா இன்னொரு ஆங்கிள் அதற்குள்ள இருக்கலாம் இல்லையா? அதாவது வந்து இப்போ தொடர்ந்து காங்கிரஸ் தரப்புல ராகுலோ, பிரியங்கா காந்தியோ அல்லது ஜெயராம் ரமேஷோ யாராக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள், சாதிவாரி கணக்கெடுப்பு, ரிசர்வேஷன், ஏழைகளுக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள், வேலை வாய்ப்பு, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இவர் பேசிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதுதான் டெய்லி இதற்கு பதில் சொல்கிறார்கள் இவர்கள். அப்போ தேர்தல் பரப்புரையில் யார் பேசுறத அஜெண்டா யார் செட் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது. அல்ல, அதை தான் நான் சொல்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே வந்து அஜெண்டாவை செட் பண்ண முடியாத நிலையில் இருக்கார். வழக்கமாக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் பிஜேபியோ இல்லை மோடியோ அமித்ஷாவோ ஒரு விஷயத்தை வந்து பிஜேபி சார்பாக முன்மொழிகிறாங்க, ஒரு விஷயத்தை உடைப்பாங்க, அதை பின்பற்றியே வந்து அதை அடியொற்றியே வந்து எதிர்க்கட்சிகள் பதில் சொல்கிற இடத்துல இருந்துட்டு இருக்கும். முதல் முறையாக இந்த கடந்த 2 மாதங்களில் நம்ம பார்க்குறோம், அது 2 முறை மாறி நடந்திருக்கு. ஒன்று அந்த எலக்டோரல் பாண்ட் இப்போ கடைசியாக வந்து வெளிவந்தப்போ, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தப்போ, அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அந்த காஸ்ட் சர்வேயை வெளியிட்டப்போ, அப்போ அந்த 2 இடத்துலையுமே வந்து பாஜக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தது. 2 இடத்திலும் மிகவும் பலவீனமாக உணர்ந்தது. ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து காஸ்ட் சர்வே விட மாட்டோம், எதிரானவர்கள்னு சொல்லி அவங்க அஃபிடவிட்டே டிக்ளேர் பண்ணாங்க, போடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துலையும் சரி, அதுக்கப்புறம் எலக்டோரல் பாண்ட் கொடுத்தின தரவுகள் எல்லாமே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் ஒன்றொன்னா வெளியில் வர ஆரம்பித்த போது ஒரு மிகவும் பலவீனமாக உணர்ந்தது பிஜேபி. அதே போலத்தான் இன்னைக்கு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் வெளியிட்டதுக்கப்புறம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் இது சொல்லியிருக்கு, 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது, ஒரு மகளிருக்கு மகாலட்சுமி திட்டத்தில் கொடுக்க முடியாது, அவங்களுடைய இதில் இல்லாத விஷயங்களை வந்து இடஒதுக்கீடை பிடுங்கி விடுவார்கள், இல்லை வந்து உங்களுடைய தாலி அதான் நான் சொல்ல எருமமான பிடி. அப்போ தொடர்ந்து காங்கிரஸை விட காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவை அதிகமாக பேசியவர் வந்து பிரதமர் மோடி. அந்த நேரட்டிவ் வந்து ஒரு 3 ஃபேஸ் வரைக்குமே வந்துருச்சு. அப்போ இப்போ ஸ்லோவாக உணர்றாங்க. அந்த இடத்துல தான் வந்து அஜெண்டாவை வந்து தாங்கள் செட் பண்ணணும், நெகட்டிவாக தன்னுடைய கேம்பெயின் போயிட்டு இருக்குன்றதை உணரக்கூடிய பிரதமர் மோடியும் பாஜகவும் இன்று அதை மாற்றுவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இந்த போல் வந்து பெரும் பணக்காரர்கிட்ட பணம் வாங்கிட்டோம், அதாவது எந்த குற்றச்சாட்டை
10 ஆண்டுகளாக தொடர்ந்து காங்கிரஸ், குறிப்பாக ராகுல் காந்தி வந்து பிஜேபி மேலே, குறிப்பாக மோடி மேலே வைச்சிட்டு இருக்காரோ, அதையே வந்து பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்து இன்று மாற்றி ஒரு கூகுளி போடுறதற்காக திருப்பி வந்து இவர் சொல்லி பார்க்குறார். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் கைது செய்திருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கணக்குகளை முடக்கிட்டீங்க. அப்போது வந்து இடி ஏற்கனவே விசாரணையில் இருக்குது, சிபிஐ விசாரணையில் இருக்குது, ஐடியோட ஸ்க்ரூட்டினியில் தான் இருக்குது. எங்கே சென்றிருக்கும் அந்த பணங்கள்லாம்? அப்போ நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய இல்லை. ஒருவேளை அது பதுக்கி வைக்கிறாங்கன்னா அப்போ கருப்பு பணத்தை தான் கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ கருப்பு பண ஒழிப்புன்றது பொய்த்து போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ இதை ஒரு நேரட்டிவ் செட் பண்ண இயலாத நிலையில் வந்து மீண்டும் வந்து எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டணும், பெரும் பணக்காரர்கள்ட்ட வந்து கொள்ளை பணம் வாங்கி விட்டார்கள்ன்ற ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவதற்காக கொண்டு வராங்க. ஆனால் என்னென்னா அது திருப்பி வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆகுது, பூமராங் ஆகிடுது. திருப்பி வந்து அதே வந்து அவரே கடிக்குது. அதுதான் அந்த பிரச்சனை தான் வந்து இப்போ எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி. அன்று வந்து சஸ்பெண்ட் பண்ண அன்னைக்கு வந்து இதை குறித்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, இது ஆர்டர் வாங்குறீங்க. இன்னைக்கு வந்து ஏன் இந்த குற்றச்சாட்டை வைக்கும்பொழுது ஏன் அதை நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பதில் இல்லை. மாறா வந்து ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் ராமர் கோயிலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்து இது பண்ணிட்டு அப்புறம் ஊர்வலம்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தார். அது எடுபடவில்லை. அதனால புதிதான ஒரு யுக்தியாக வந்து இப்போ இந்த களத்தில் இறக்கியிருக்காங்க. இந்த அம்பானி அதானி குறித்து ஒரு செய்தி, அதாவது ஏஎன்ஐயில் ஒரு ஏஎன்ஐ எப்படியான செய்திகளை வெளியிடுவார்கள்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அந்த கட்டுரையோட ஒரு போர்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, சிஎன்எனோட ரிப்போர்ட்டை கோட் பண்ணி, அதாவது அம்பானி அதானி மோடி அமித்ஷா இந்த டியோ வந்து சூப்பர் பவர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு ஒன்று சொல்லுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அம்பானி அதானி இவங்க 2 பேரை வந்து அது வந்து என்ன ஏதோ ஒரு ஆத்தருடைய ஒரு புக்கை கோட் பண்ணுறாங்க, த பில்லியனியர் ராஜ், எ புக் ஆஃப் இந்தியாஸ் வெல்தி அப்படின்னு சொல்லிட்டேன்னு ஜேம்ஸ் கிராப்ட்ரிங்கிற ஒரு ஆத்தர் எழுதினது. எப்படி வந்து பிரிட்டனுக்கு 1820 சவுத் கொரியாவுக்கு 1960 1970 சைனாவுக்கு 2000 அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்து இவங்களுடைய காம்போ வந்து பெஸ்ட் எக்கானமியை கொடுக்குது, 3rd லார்ஜஸ்ட் எக்கானமிக்கு அப்படின்னு அந்த கட்டுரை வந்து ஒரு சாராம்சத்தை பேசுது. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? இல்லை, என்ன ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இதைத்தான் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஹம்தோ ஹமாராதோ அப்படின்னு 2 பேர், அவர்களுடைய 2 பேர், இவங்க 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க. அதான் கேட்குறேன். தொடர்ந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பேசினது கூட வந்து ராகுல் காந்தி தான் கேட்டார், எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் தொடர்ந்து எல்லாத்தையுமே விற்றுக்கிட்டு இருக்கிறது வந்து அதானிக்கும் அம்பானிக்கும், அவர்கள் தான் பயன்பெற்றிருக்கார்கள்னு. அப்படி ஒருவேளை இந்த 2 பேர், இந்த 4 பேர் கூட்டணியில் இந்த குஜராத்திலிருந்து வந்த அரசியல் தலைவர்கள் 2 மோடி மற்றும் அமித்ஷா, குஜராத்திலிருந்து வந்த 2 பெரும் பணக்காரர்கள் இந்தியாவைச் சேர்ந்த அதானி அம்பானி, அவர்கள் அவ்வளவு சிறப்பாக நாட்டின் வளர்ச்சிக்காக இருந்திருந்தா எதற்காக வந்து ஒரு வெறும் 21 பெரும் பணக்காரர்கள்ட்ட 70 கோடி பேர்கிட்ட இருக்க வேண்டிய சொத்து வெறும் 21 பெரும் பணக்காரர்கள்ட்ட இருக்கு. 70 கோடி மக்கள், இந்தியா இப்போ ஜனத்தொகையில் இருக்கக்கூடிய 50% மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய சொத்து வெறும் 21 பணக்காரர்கள்ட்ட இந்தியாவில் இருக்கிறது. ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுது, ரொம்ப அற்புதமாகவே அவங்க சொல்கிறாங்க, 40%க்கான சொத்துக்கள் வெறும் 1% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் தொடர்ந்து அந்த இன்இக்வாலிட்டி வந்து ரொம்ப பெரிதாகிட்டே போயிட்டுருக்கு. தாமஸ் பிக்கெட்டி வந்து ஒரு பெரிய ஆய்வறிக்கையை பண்ணியிருக்காரு அவர். அதில் வந்து 1922 2023 வரைக்கும் எப்படி வந்து இன்கம் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, வெல்த் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு ஒரு பெரிய ஆய்வறிக்கையை தாமஸ் பிக்கெட்டி பண்ணார். அதில் இந்தியாவில் இது வரைக்கும் இந்தளவுக்கு ஒரு டிஸ்பேரிட்டி, அந்த பெரும் பணக்காரருக்கும் சாதாரண மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பேதம்ன்றது இவ்வளோ பெரிய இடைவேளை இருந்ததே கிடையாது. வெறும் 40% இருக்கு. அதாவது 167 குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவர்கள்கிட்ட வந்து ஒரு வெல்த் டேக்ஸ்னு ஒன்று புதிதாக ஒன்று போட்டால் நம்ம இந்தியாவினுடைய மொத்த வருவாயில் 0.5% கிடக்குமா? வெறும் 167 குடும்பம், 142 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல 167 குடும்பங்கள் மீது வரி விதித்தாலே போதும் 0.5% நாட்டினுடைய மொத்த வருவாயிலே வந்து பெற முடியும்ன்றாங்க. இது மூலமாக பெரிய அளவிற்கு வந்து சுகாதாரம் மற்றும் கல்வியில் கட்டமைப்புகளை வந்து முதலீடே செய்ய முடியும்னு சொல்லி ஆய்வுலேயே அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு வந்து ஒரு பெரிய பேதம் இருக்குங்க. இதை சரி செய்யணுன்றாங்க. இது அப்போ ஒரு பக்கம் வந்து பணம் வருது, ஆனால் ஒரு சிலர்கிட்ட மட்டுமே வந்து 167 பேர்கிட்ட போகுது. அப்போ அதை சரி செய்யணும்னு தானே இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லார்ட்டும் பரவலாக போய் சேரணும்னு, இதை சரி செய்யணும்னு தான் ராகுல் காந்தி பேசுகிறாரு. அப்படி இருக்கவர் தொடர்ந்து அந்த அதானி அம்பானி மாதிரி விமர்சனம் வைக்கும் பொழுது அவர்கிட்ட போய் நீங்கள் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ முதல்ல கொடுத்த அதானி அம்பானியை கைது செய்யுங்க. அதான கேள்வி. பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசிட்டா. ராகுல் காந்தி வந்து ஒரு 1.5 வருஷமாக பேசிகிட்டு இருந்தா கூட இந்த கேம்பெயினில் இது வரைக்கும் அது பெருசாக ஏதாவது வெளியில் வந்ததா? இல்லை. ஆனால் இப்போ இவர் தான் வந்து வெளியே விட்டுருக்காரு. மோடி அவர்கள் பேசுக்கு முன்பு வரைக்கும் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, கார்கேவும் பேசக்கூடிய விஷயங்கள், பிரியங்காவும் வேலையின்மையும் விலைவாசி உயர்வு இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அவருடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுகிறாங்க. அவர்களை விட மோடி தான் அதிகமாக பேசி கொண்டிருந்தார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி. அப்போ அதையெல்லாம் வந்து ஒரு அஜெண்டா வந்து இவங்க தான் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நேரேட்டிவ். அதை தான் அவர் மோடியும் எடுத்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார்.
இன்று அதை மாற்றுவதற்காக ஒரு மடைமாற்றம் செய்வதற்காக வந்து திடீர்னு வந்து புதுசாக வந்து கொளுத்தி போடுறாரு. அதானி அம்பானிகிட்ட வந்து காங்கிரஸ் காசு வாங்கிடுச்சா டெம்போவில் அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணுறாரு. இப்போ ரியாக்ஷனரியாக இப்போ எல்லாரும் அதற்கு பதில் சொல்கிறார். ஆனால் அவர் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறார், உண்மையிலே அப்படி வாங்கியிருந்தால் நீங்கள் இடிஐ சிபிஐ நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கன்றது. ஏன்னா நடவடிக்கை வந்து அதானி அம்பானி மேலே எடுக்கணும் இல்லையா? கருப்பு பணம், நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்களா, கருப்பு பணம் அது அப்படின்றத பிளாக் மணியை எடுத்துகிட்டு டெம்போவில் போனாங்கன்ற வார்த்தையை சொன்னது பிரதமர். அது பிளாக் மணி தான் டெம்போவில் எடுத்துகிட்டு போனாங்கன்ற அளவுக்கு பிரதமருக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? அப்படி ஒருவேளை வந்து அவருக்கு வந்து உளவுத்துறை தகவலோ இல்லை அவருடைய விசாரணை அமைப்புகளோ தகவல் தெரிஞ்சிருந்தால் இது வரைக்கும் ஏன் அதானி அம்பானி மேலே அந்த பிளாக் மணியை கொடுத்ததுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? காங்கிரஸ் சொத்துக்கெல்லாம் முடக்கி வச்சுருக்கீங்க. இல்லை டெம்போவில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ வந்து ஹார்ட் கரன்சி நீங்கள் தான் டிஜிட்டைஸ் பண்ணிட்டீங்களே டிஜிட்டல் இந்தியாவில். அவ்வளோ கரன்சி வெளியில் எப்படி போகிறதுக்கு முடிஞ்சது? எந்த பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்க உங்களுக்கு தெரியாமல்? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் இல்லையா? அப்போ அந்த நடவடிக்கை என்ன எடுத்திருக்கு இது வரைக்கும் அரசு? இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். அவருக்கு வந்து அஜெண்டா செட் பண்ண முடியாத நிலையில் ஏதேதோ விஷயங்களை எடுத்து பேசி பார்த்தார், சர்ச்சைக்குரிய விதங்களில். ஒரு பக்கம் வந்து மத பிரச்சாரங்களை தொடர்ந்து மத துவேஷத்தை பண்ணிட்டு இருந்தார். அதற்கு மாற்றாக இப்போ புதுசாக வந்து காங்கிரஸ் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார், எதிர்க்கட்சிகள் மீது. டெம்போக்களில் வந்து அதானி அம்பானிட்ட காசு வாங்கிட்டாங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறார். தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருக்கார் பிரச்சாரத்தில். தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குது, ஜாயிண்ட் ஜேபிசி போட்டு ரஃபாலே முதற்கொண்டு எல்லாத்தையும் விசாரிப்போம், அது அதானி சர்ச்சை குறித்து ஜேபிசி போட்டு விசாரிப்போன்றது காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி மேனிஃபெஸ்டோலேயே இருக்குது. அவங்க மேனிஃபெஸ்டோவில் பக்கமாக இத்தனை இதெல்லாம் குற்றங்களை கண்டுபிடிக்கிற மோடி அவர்களுக்கு அது ஏன் தெரியலன்னு தெரியல. அதானிக்கு எதிராக ஜேபிசி போடுவோம் ஆட்சிக்கு வந்ததுன்றது அதுலேயே இருக்குது. அப்போது இது எல்லாம் தெரிந்து கொண்டு பேசும் பொழுது நிச்சயமாக ஒரு டைவர்ஷனரி டாக்டிக்காக தன்னால் அஜெண்டா செட் பண்ண முடியல. காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணிக்கு வந்து எதிராக வந்து ஏதோ ஒரு பலமான விஷயத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு யுக்தியாகத்தான் பயன்படுத்தியிருக்கார்.